வணக்கம் ப்ளூபெல் டாரோட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அந்த பிளெஸ்ஸிங்னால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ், அதுதான் இன்றைக்கி ரீடிங். அண்ட் இது வந்து ரொம்ப சின்ன ரீடிங் அண்ட் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர், குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளைன் அண்ட் குரூப் 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக். ஸோ 1, 2, 3 நம்பர் ரெசனேட் ஆச்சுன்னா நம்பரை சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இதில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கோ கமெண்ட் ஷேர் ஏதாவது பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரீடிங் வேணுமோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். வணக்கம் குரூப் 1, யாரெல்லாம் வந்து இந்த ஃபெதர் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸ்ஸிங் ஆன் யுவர் இன்ட்யூஷன். ஸோ உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்கள் இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த விஷயம்னாலும் உங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் சரின்னு தோணுதோ அதுதான் வந்து கரெக்டான டெசிஷனாக இருக்கும். அதுதான் உங்களுக்கான பிளெஸ்ஸிங். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட வந்து கரெக்டான டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியலனா அது கரெக்டான நேரத்தில் வந்து உங்களுக்கு யார் மூலயமாவது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மோஸ்ட்டாக மணி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஹானஸ்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் சிச்சுவேஷன்ஸ். மோஸ்ட்டாக வந்து இது ப்ராப்பர்ட்டி, மணி, பிஸ்னஸ் இல்லைன்னா வந்து ஜாப் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மணி ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மோஸ்ட்டாக ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வராமல் இருக்குது, ரொம்ப நாள் வராமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதோடைய அது வராமல் இருக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது வந்து வர்ற எனர்ஜி இருக்குது. ஸோ அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அது வந்து உங்கள் இன்ட்யூஷன் கைட் பண்ணும். ஸோ அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ். சில இது ஸ்ட்ரக்காக இருக்கலாம், ஆனால் ஹோப் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்து இதுக்கு கைடன்ஸும் இருக்குது, ஜஸ்டிஸும் உங்கள் சைடு தான் இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 2, யாரெல்லாம் வந்து இந்த ஏரோப்ளைன் சூஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கான பிளெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்திங்கும்போது பிளெஸ்ஸிங் ஆன் யுவர் விஸ்டம். ஸோ இவ்வளோ நாள் அதாவது வந்து ரியாலிட்டி அப்புறம் உண்மையில் நடக்கிற விஷயம் அதை தாண்டி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் சில முடிவுகள் எடுப்போம். அதுக்கான பிளெஸ்ஸிங் தான் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எடுக்கிற ஒரு முடிவு தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங் வந்து கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ். நம்பர் 36 இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது டாகா ஃபாக்ஸான்னு தெரியல, அப்புறம் க்ரோ, அப்புறம் ஒயிட் அவுல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைன்ஸ். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலரில் உள்ள ஸ்டோன்லாம் வந்து உங்களுக்கு சைன்ஸாக இருக்கும். அடுத்தது வந்து சன் ஆஃப் கப்ஸ் அண்ட் 8 ஆஃப் பென்டக்கிள். ஸோ ஏதாவது மெசேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸ் ஏதாவது ஒரு மெசேஜோ இல்லை ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனோ இல்லை நியூ ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. அதாவது வந்து உங்கள் ஒரு விஷயம் வந்து நீங்கள் கற்று அது வந்து மற்றவங்களால் அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனும் அமையும். லக் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ட்ராவல் எதிர்பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது எல்லாமே அவுட் ஆஃப் யுவர் விஸ்டம், அதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஹானஸ்ட்டாக இருங்க. உங்களுக்கு எது நீங்கள் வந்து மேபி பேசிக்காக உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் ஆகும். அண்ட் கூடிய சீக்கிரமே ஏதோ ஒரு நல்ல மெசேஜ் வரும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கவனித்தேன், ஃப்ளைட்டும் இருக்குது, உங்களுக்கு ட்ராவலுக்கான கார்டும் இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 3, யாரெல்லாம் வந்து இந்த பூட்டு சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங்.
ஸோ உங்களுக்கான blessing வந்து a blessing on a battle that cannot be avoided. 29 இம்பார்ட்டண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ம், ஏதாவது ஒரு விஷயத்தினால நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி இருக்குது, சேடாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து போராட்டமாக இருக்குது அப்படின்னா அது வந்து கூடி சீக்கிரம் சரியாக போகுது அப்படின்ற ஒரு மெசேஜ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போனாலும் உங்ககிட்ட வம்பு இழுப்பாங்க. அப்படி இழுத்தாலும் அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் முடியும் அப்படின்றதும் உங்களுக்கான பிளெஸ்ஸிங். அண்ட் மஜிஷியன் கார்டு அண்ட் மதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு அது வேலையிலையா இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃப்லையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மற்றவங்கக்கிட்ட நீ வந்து அட்வைஸ் கேட்குறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. அதே மாதிரி மதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கனால ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெசிஷன் எடுப்பீங்க. ஃபேமிலிக்காக, அந்த ஸ்டெபிலிட்டிக்காக நீங்கள் எல்லாமே உங்களுடைய கோலே வந்து அதுவாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி குழந்தைங்க ரிலேட்டடாக, ஏன்னா வந்து சைல்டு அண்ட் ஸ்ட்ரோக் இருக்கிறதுனால மேபி குழந்தைங்க, ப்ரெக்னென்சி அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது ஜாப் இருக்குது, புது பர்த் தெரிஞ்சவங்களோ குழந்தைங்க ரிலேட்டட் மெசேஜ் வரும். அப்புறம் வந்து ப்ரொமோஷன் இருக்குது. இந்த மாதிரி வந்து லாட் ஆஃப் குட் திங்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் நிறைய பீப்புள் ரிலேட்டட் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இந்த குரூப்புக்கு இருக்குது. மதர் ஆஃப் கப்ஸ், டாட்டர் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சன் ஆஃப் வான்ஸ், டவர் எனர்ஜி அண்ட் சன் இருக்குது, ஸ்டார் இருக்குது. லாட் ஆஃப் நைஸ் திங்ஸ் ஆக்சுவலி. திடீர்னு ஏதாவது ஒரு சண்டை வரலாம், ஆனால் அது வந்து ஒரு நல்லதுக்கு தான் முடிகிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. நிறைய பீப்புளோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது. நிறைய பேரோட ஒரு தாட்ஸ், அவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நுழைக்க பார்ப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அந்த டெசிஷனில் கிரவுண்டடாக இருங்க. அண்ட் ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வரும். அது ஒரு அடிஷ்னல் மெசேஜாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.